வேலைவாய்ப்பு முறைகேட்டு புகாரை அமைச்சர் KN நேரு மறுத்திருக்கிறார். அமலாக்கத்துறை கடிதம் தொடர்பாக அமைச்சர் KN நேரு விளக்கமளித்திருக்கிறார். நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செயற்பொறியாளர் நியமனத்தில் முறைகேடுகள் இல்லை என்றும் அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது என்றும் அமைச்சர் KN நேரு கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்ன விவரம்? அதாவது இந்த 2500 பேர் எடுத்ததுல இது அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக இந்த முறையாக தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பாக அமைச்சர் நேரு சொல்லியிருக்கார். ஏற்கனவே இந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இவருடைய கண்ட்ரோல்ல தான் இந்த டிபார்ட்மெண்ட் வருது. ஏற்கனவே அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஏற்கனவே முந்தைய வங்கி வழக்கு ஒன்றினை தூசு தட்டி எடுத்து அதனை ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்றுப்போன மத்திய அரசின் அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ள மேலும் ஒரு முயற்சி என்றும் சொல்லியிருக்கிறார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமனம் குறித்த நேற்றைய கடிதம் பழைய விஷயத்தை சுட்டிக்காட்டி சொல்லியிருப்பதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாம இவர்கள் அனைவருமே அனைத்து தேர்வர்களுக்குமே முறைப்படி டேட் அனௌன்ஸ் பண்ணி அவர்களுக்கான கல்வி தகுதி எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான அது ஏற்கனவே வழக்கு தொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் மீறி கடந்த 10 ஆண்டுகளாக எந்த போஸ்டிங்கும் போடாம இருந்து போடப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதே பதவிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தான் 2012, 13, 14, 15, 2017 ஆகிய ஆண்டுகள்ல பல்வேறு பதவிகளுக்கு தேர்வு நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளில் மட்டும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அலுவலர்கள் தலையிட்டதால் தவறுகள் நிகழ்ந்துள்ளன என்ற கூற்று நகைப்புரியது என்று சொல்லியிருக்கார். 2 லட்சம் தேர்வுகள் விண்ணப்பித்து 1 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பதாரர்கள் எழுதி ஒளிவு மறைவற்ற முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இறுதியாக 2538 பேர் பணியமர்த்தப்பட்டு அவர்கள் சிறப்பாக தற்போது செயல்பட்டு வருவதாகவும் இது வன்மையாக இது போன்ற செய்திகளை கண்டிப்பதாகவும் அவற்றை முறியடிக்க தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நகராட்சித்துறை எடுக்கும் என்று அமைச்சர் நேரு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நேற்று பாத்தீங்கன்னா அந்த டிஜிபிக்கு எழுதின இடி கடிதத்துல TVH ஹோம் என்று சொல்லியிருக்கார்கள். TVH நிறுவனம் அமைச்சர் நேருவுக்கு பினாமி நிறுவனமாக செயல்படுவதாக அந்த இடி உடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்தது. இதையெல்லாம் அவர் மறுத்திருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.